அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆண்டவரை எல்லாரும் கண்களை மூடினவர்களாய் கொஞ்ச நேரம் துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே அசாதாரணமான காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அசாதாரணமான காரியங்களாய், பெரிய காரியங்களாய் நிலைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் சிறியவர்களை கொண்டு, அற்பமாய் எண்ணினவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது என்று பார்க்கிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமா? நாம் கரிசனை உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நான் தைரியம் உள்ளவனாய், ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் விசுவாசிக்கிறவனாய், ஆண்டவரே ஒரு கரிசனை உள்ளவனாய், ஆண்டவரே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறவனாய் கர்த்தரை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்தாலும் சரி, எளியவர்களாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு நம்மை அற்புதங்களை செய்கிறவர்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. நாம் அமருவோம். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக, இஸ்ரவேலின் ஜெயபாலமானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் யெகோவா நிசியாய் இருந்து அவர் நமக்கு முன் செல்லுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் ஜெபத்தின் காரணர், ஜெபத்தை பண்ண வைக்கிற ஆண்டவர். ஜெப ஆவியை நம்மத்திலே ஊற்றும்படியாய் நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க அப்படியே உட்காருங்கள். பிரேயர் முடிஞ்ச பிறகு நீங்க போகலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை, அழகில் உன்னதரே ஆராதனை, அனைக்கும் ஆதரவே ஆராதனை. அன்பின் ராஜனே ஆத்மரேசரே, அன்பின் ராஜனே ஆத்மரேசரே, சாரோனி ரோஜாவே ஆராதனை, சாரோனி ரோஜாவே ஆராதனை. விசியே எங்கள் ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பேன், உமக்கே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபத்தின் காரணரே ஆராதனை, ஜெபிக்க வைப்பவரே ஆராதனை. ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபமே சுவாசமே, ஜெபமே தூபமே, ஜெபத்தின் வீரரே ஆராதனை, ஜெபத்தின் வீரரே ஆராதனை. யெகோவாவிசியே எங்கள் ஜெய கொடியே, உமக்கே ஆராதனை. யெகோவாயீரே தேவைகளை சந்திப்பேன், உமக்கே ஆராதனை.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, ஆகையால் நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. முழுமையாய் நம்முடைய இருதயம் ஆண்டவரை நம்பிக்கையோடு பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய அற்புதங்களையும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லமுள்ளவர் என்று சொல்லி அதே சிந்தனையோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெப விண்ணப்பங்களையும் சாட்சிகளையும் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நம்முடைய சபையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் இருவர் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் போது ஒருவர் அதற்காய் ஜெபிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வில்லியம் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் காத்து இந்த தேசத்திலே சாட்சியாக நிறுத்த தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெப விண்ணப்பமாக ஞாயிற்றுக்கிழமையிலே கேன்சலே ஊருக்கு செல்ல இருக்கிறேன். கர்த்தரின் கரண் என்னுடன் கூட இருப்பதாக ஜெபிக்குமாறும், மீண்டும் கர்த்தருக்குள் கிடைத்த இந்த அன்பு என்னை விட்டு விலகாமல் இன்னமும் கர்த்தருடைய ஆழத்திலே கடந்து செல்ல கர்த்தர் எனக்கு கிருபையை தர வேண்டுமாவும், என்னை கொண்டு என்ன நினைத்திருக்கோ அதை என் சுற்றுப்புறத்தார் வீட்டை ரட்சிக்கும்படியும் ஜெப விண்ணப்பமாக வைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஊரில் அன்பு மனைவி சரீரத்தில் சற்று பலவீனமாக இருக்கிறார்கள். நேற்றைய முந்தின தினம் மிகுந்த பலவீனத்தோடு காணப்பட்டது நிமித்தமாக இரத்தம் பரிசோதித்து பார்க்கிற பொழுது 8.5 கிராம் மாத்திரமே இருந்தது. சரீரத்தில் மிகவும் சுகர் பார்க்கிற பொழுது 400க்கு மேலாக காணப்பட்டது. ப்ரெஷர் மாத்திரம் குறைவாக இருந்தது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு என்று சொன்னார்கள். மருத்துவத்தில் கடந்து போய் மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பொழுது மருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நேற்றைய தினமும் தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். தேவன் தாமே தொடர்ந்து ஒரு பரிபூரண சுகத்தை தருவார். விசுவாசத்தோடு நாம் சபையில் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் அநேக அற்புதங்களை நம்ம மத்தியில் சாட்சியாக நிறுத்திருக்கிறார். இப்பொழுது கூட தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இதே போல கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவ சபையிலே மனைவி மிகுந்த பலகீனத்தோடு காணப்பட்டாள் என்று சொல்லி 2008 வருஷத்தில் ஜெபித்த பொழுது தேவன் மீண்டும் ஜீவனை தந்து சுகத்தோடு பலத்தோடு இம்மட்டும் 4 ஆண்டு காலம் தேவன் கிருபையாய் நடத்தினார். காரணம் என்ன என்று சொன்னால், மகள் கல்லூரி கடன் சென்று கொண்டிருக்கிறார்கள், மனைவி தனிமையாக இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர் நியமித்த தூதரை அனுப்பி இம்மட்டும் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்தி வருகிறார். தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்திலையும் உங்களுடைய இந்த சபை ஜபத்தில் நீங்கள் ஜபிக்கிற பொழுது தேவனாய் கர்த்தர் மீண்டும் ஒரு சாட்சியாய் நிறுத்தி வருகிற மாத்திரை ஒரு சாட்சியோடு கூட தேவன் நிறுத்துவார் என்று விசுவாசத்தோடு கூட இந்த ஜெப விண்ணப்பத்தை உங்கள் மகிழ்ச்சி வைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளைக்காய் நன்றியுடமை துதிக்கிறோம். உம்முடைய மகிமை எங்கள் மத்தியில விளங்கின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த 2 ஜெப குறிப்புக்காயும் சமூகத்தில் வருகிறோம். சகோதரன் தனவேல்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை இம்மட்டும் இந்த தேசத்திலே காத்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அந்த மகன் ஆண்டவரே இந்த நாட்களில இந்த தேசத்தை விட்டு கடந்து செல்கிற வேளையில தேவனுடைய பிரசன்னம் அவனோடு கூட செல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு மகனை தெரிந்தெடுத்தீரோ அந்த நோக்கத்தை தேவன் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஒரு முடிவு புரிந்தவனை நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னபடி நாளில் இந்த சகோதரன் உம்மை நம்பி இருக்கிறபடியா அந்த மகனை பூரண சமாதானத்தோடு நீ நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்கிற நாட்கள் ஆண்டவரே தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அந்த காரியத்தை மகனுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல சகோதரன் ராபின் காய் ஜெபிக்கிறோம், அவருடைய மனைவிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரியுடைய பலவீனத்துக்காயும் சமூகத்தில் வருகிறோம். என் தேவன் ஆண்டவரே நீர் பூமியில சுற்றி திரிந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர் என்று வேதம் சொல்கிறது. அநேக நன்மைகளை தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அந்த சகோதரியுடைய வாழ்க்கைக்காய் ஜெபிக்கிறோம், சரீரத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை இந்த நாளில தேவன் கட்டளையிட்டபடியா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு சகோதரியை தொட்டபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன பலவீனமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே பலன் பெறுவாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருப்பதை இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜெயத்தை தந்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம், சுகத்தை தந்தபடியாக ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்ல போகிற ஜெபங்களுக்காக பிரதர் எட்வர்ட் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் கொடானுபடி ஸ்தோத்திரம். சபையிலே அநேகர் அறிந்திருக்கிறபடி நான் பெட்ரோஃபேக் இன்டர்நேஷனல் நிறுவனத்திலே 2006 தொடங்கி 7 வருடமாக வேலை செய்து வருகிறேன். தொடர்கதையாகிவிட்ட அந்த வேலை குறைப்பு போன வருஷத்திலே 750 பேரை பல காரணங்களை காட்டி ஆள் குறைப்பு செய்தார்கள். இந்த வருடமும் இந்த மாதத்திலே 400 பேரை ஆள் குறைப்பு செய்திருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக அதில் என்னுடைய பேரும் ஒன்று. 2 மாதம் டைம் கொடுத்திருக்கிறார்கள். அதன் பிறகு 3 மாதங்களுக்கு விசாவிலே நாங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் செய்ய மாட்டோம், நீங்கள் ஜனவரி மத்திய வரைக்கும் கூட நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மாற்று உத்தியோகத்தை தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். தேவன் தானே நிச்சயமாக என்னை அழைத்து வந்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். மாற்று உத்தியோகத்தை விரைவிலே அவர் எனக்கு அருளிச்சுவார் என்றும், இதே சபையில் எழுந்திருந்து எனக்கு மாற்று உத்தியோகம் கிடைத்தது என்று நான் சாட்சியாக கூறுவேன் என்று விசுவாசத்தோட நான் அறிக்கையிடுகிறேன். சபையார் அடியனுக்காக ஜெபிக்க முடியாகும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடானுபடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன மாசத்துல பேசும்போது என்னால் பேச முடியவில்லை. ஆனால் முக்கியமான 3 பாயிண்டை மட்டும் சொல்லி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். நான் இந்த வருஷம் 2013 ஜனவரி 20ஆம் தேதி நான் ஊருக்கு போக வேண்டியது இருந்தது. அதுக்காக லீவு கொடுத்துருந்தேன். ஆனால் என்னுடைய 11ஆம் தேதி ஜனவரி 11ஆம் தேதியும் 18ஆம் தேதி நான் பிளட் வாமிட் எடுத்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி மறுபடியும் இந்தியாவுக்கு செல்வதற்கு திறந்த வாசலை கொடுத்து நான் 20ஆம் தேதி இந்தியாவுக்கு சென்றேன். அது கர்த்தருடைய பெரிதான கிருபை. நான் 4 வருஷமாக இந்தியாவுக்கு நான் செல்லவில்லை, என்னுடைய ஃபைனான்ஸ் பிரச்சனைனால. அதனால் ஆண்டவருடைய கிருபையினால் மரண இருளில் பள்ளத்தாக்கு நடந்து பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொன்ன வசனத்தின்படி என்னை மறுபடியும் இந்தியாவுக்கு சென்று கொண்டு மறுபடியும் இங்கே திருப்பி கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் அங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் பிளட்டு கிடைக்கல. என்னுடைய பிளட்டு ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். அது கிடைக்காத நேரத்தில் நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். என் ஒய்ஃபு என்னுடைய ரிலேஷன் எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. பிளட்டே கிடைக்கல, 5 பாட்டில் பிளட்டு ஏற்றலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் திடீர்னு நினைச்சு பார்க்க எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டோடைய ரத்தம் இருக்கும்போது வேற யாருடைய ரத்தமும் எனக்கு தேவையில்லை. இயேசுவின் ரத்தம் போதும், அது போதும், அது என்னை சுகப்படுத்தும், யாருடைய ரத்தமே தேவையில்லை என்று சொல்லிவிட்டு நான் மறுபடியும் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன். டாக்டர் என்னன்னு கேட்டாங்க. அவர் நல்லா இருக்கிறாருங்க. பரவாயில்லைங்க, ஒரே 2 பேர் பிளட் கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவருக்கு ஏற்ற வேண்டியதில்லை, அவர் நல்லபடியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய சிஸ்டர் பொண்ணு சொன்னாங்க, உங்களுடைய ஆண்டவருடைய ரத்தம் உங்க உடம்புல ஏறிடுச்சு, அதனால உங்களுக்கு பிளட் ஏற்ற வேண்டியதில்லை, உங்க பிளட் வாங்கணும், பிளட் அங்கேயே வச்சுட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 3வது நாங்கள் திரும்பி 5 மாத சம்பளம், மெடிக்கல் லீவ் எல்லாம் ஃபுல் பேமெண்டோட கிடைக்க கிருபை செய்தார். மறுபடியும் இப்போ நேற்று எனக்கு உடம்பு கொஞ்சம் வெயிலில் கண்டினியூ வேலை செஞ்சனால மயக்கம் வர மாதிரி இருந்தது. அதனால் நேற்று லீவ் போட்டேன். அந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் பெறப்பட்டு வரத்தில் ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், என் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் கர்த்தர் மத்தியில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? சகோதரனை நன்றாய் தெரியும், அவர் அவ்வளவு ஒரு சீரியஸான கண்டிஷன்ல இங்கிருந்து போனார். கர்த்தர் அற்புதம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நம்ம மத்தியிலே அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா உபகாரங்களுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய பிள்ளையாகிய நாங்கள் வைத்த எங்களுடைய விண்ணப்பங்களை என் தேவன் கேட்டு எல்லா விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் தந்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சபையாய் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலே சகோதரன் சம்பத்குமாருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவருடைய வேலை இழப்பு நிமித்தமாக ஆண்டவரே பிரயாசம் என்ன என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. உள்ளத்தில் இருக்கிற ஏக்கம், வேதனைகள், அங்கலாய்ப்புகளை என் தேவன் காண்கிறபடியால் ஆண்டவரே மகனுக்கு ஏற்ற இடத்தில் ஆயத்தப்படுத்தியிருக்கிற இடத்துல மகனை அமர்த்தும்படியாய் வேலையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே, தெய்வம் என்று உம்மை அறிக்கை செய்யக்கூடிய ஆண்டவரே கிருபையை மகனுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மகனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் இதே சபையிலே தேவன் அவனுக்கு ஒரு மாற்று வேலையை கொடுத்தார் என்று நான் சாட்சி சொல்லுவேன் என்கிற ஒரு நம்பிக்கை வைராக்கியம் கொடுத்திருக்கிறே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாய் உம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாய் மகனுக்கு செய்ய போகிற அற்புதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உம்மை பற்றி கொண்டு இன்னும் வைராக்கியம் வாழ உதவி செய்யும். சார் மைக்கேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ராஜா, அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் என்ன என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறேன். நீரே பரம வைத்தியராயிருந்து அவருடைய விசுவாசத்தையும் வைராக்கியத்தையும் கண்டு அவனுக்கு கொடுத்திருக்கிற நல்ல விடுதலைக்காய் அற்புதமான சுகத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையை நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள என்று சொன்னீரல்லவா, அந்த வார்த்தையின்படி நீர் மகனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக நடத்தின தேவன் இனிமேல் நடத்த போகிற பெரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற அற்புதமான காரியங்களுக்காய் நன்றி நன்றி நன்றி. இவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பத்தில் ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் உண்டு பண்ண போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வேலை பார்க்கிற இடத்துல அநேகர் மத்தியிலே மகனை கொண்டு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ கிருபையில நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், நல்லவர், நன்மையானவைகளை செய்கிறவர். சொல்ல போகிற ஜெபங்களுக்காக ஷார்ஜா ஜெயராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. நம்முடைய சபையிலே வருகிற சகோதரன் ஜஸ்டின் ராஜ் என்பவருடைய மகனுக்காக நாம் SMS அனுப்பி ஜபித்தோம். மண்டே ஜபத்திலையும் ஜபித்திருக்கிறோம். எர்னியா ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்ட அறுவை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பையன் எல்லாம் முடிந்து ரெக்கவர் ஆகி இப்பொழுது பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது ஓமன் தேசத்தில் இருக்கிறார். அங்கிருந்து கூப்பிட்டு சொன்னார், ஜபித்த அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம், கர்த்தருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடியனுடைய மகளுக்காக நாம் ஜெபம் வைத்திருந்தோம். அமெரிக்க தேசத்தில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் சொல்லி வேலை கிடைத்திருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தின்படி அது தொடர்ந்து நடக்க அதுக்காக ஜெபம் வைக்கிறேன். மீண்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆதரைசேஷன் ஐடி இன்னும் கிடைக்கல. கர்த்தருடைய சித்தத்தின்படி சீக்கிரமாக அதை கிடைத்து மற்றும் பணியில தொடர்வதற்கு ஏற்ற அனுகூலமான காரியங்கள் தேவன் செய்யும்படியாக ஜெபம் வைக்கிறேன். ஜெபித்த அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் மட்டுமாய் சபையில் ஒரு சாட்சியாக நிறுத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் செய்கிறேன். ஜெப விண்ணப்பமாக, எங்கள் ஹாஸ்பிட்டல் தொடங்கின நாள் முதல் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜராக இருந்தவர் திடீர்னு லைஃப் பேன் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரை கர்த்தர் கிருபையால் ஹேண்டில் பண்ணுறதும் கர்த்தரை அறிந்து கொள்வதுக்குள்ள கிருபையும் கொடுக்கும்படி ஜெப விண்ணப்பம் வைக்கிறேன். அதுக்கு பதிலாக வருகிற மேனேஜர் தெய்வீக ஞானமுள்ளவராய் அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள காரியங்களை தொடர்ந்து நடத்த வல்லமை உள்ளவராய் ஒருவரை கர்த்தர் தெரிந்தெடுக்கும்படியாக ஜெப விண்ணப்பம் வைக்கிறேன். ரட்சிக்கப்படாத என் குடும்பங்களுக்காக ரட்சிப்புக்காகவும் ஜெபிச்சு கொடுங்க. இயேசுவின் நாமத்தில். ஷார்ஜா ஜெயராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். இதற்காக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தோப்பனே, இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாரும் உங்க சமூகத்துல வருவாங்க. கத்தாவே, நாங்க எல்லாம் உங்க சமூகத்துல எங்களுக்கு விண்ணப்பங்களை வைக்கத்தக்கதாக கொடுத்து தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான சகோதரர் எட்வர்ட் ஜெப விண்ணத்துக்காக சமூகத்துல வருகிறோம் தாப்பனே. அருமையான சகோதரன் ஜஸ்டின் ராஜாக்கா ஜெபிக்கிறேன் கத்தா. நாங்களாம் முன்னோக்கி பார்த்தோம் கர்த்தர் அந்த மகனுக்காக கொடுத்த அற்புதமான விடுதலைக்காக சுகத்துக்காக நன்றி உள்ளதோடு துதிக்கிறேன் கத்தாவே, ஸ்தோத்திரம் தாப்பனே. கத்தாவை முற்று முடிவு பிறந்த நீர் அவரை பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறேன். சரீரத்துல முழுமையான பலத்தை கொடுத்து மீண்டும் உற்சாகம் முக்கண்டு ஓடத்தக்கதா கர்த்தனை கிருபை செய்வேன்மா ஜெபிக்கிறேன். எட்வர்ட் மகளுக்காக ஜெபிக்கிறேன் கத்தாவே. தேவர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை, நீ சந்திக்கிற தேவனா இருக்கா ஸ்தோத்திரம். நீ சமீபமா தேவன் அல்ல, நீ தூரத்துக்கும் தேவனா இருக்குதுக்கா ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற இந்த வேலையில கத்துதாமே மகளுக்கு இறங்கி நல்ல வேலையில கிடைக்க கத்த கிருபை செய்வேன்மா ஜெபன் தாமே. அவர் வாழ்க்கை முழுது நீ கத்த நீ பொறுப்படுத்திக் கொள்ளணுமா ஜெபுறேன். அந்த மகளை கத்தாவை நீ ரத்த கொட்டைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. அப்படி செய்ய சுத்த கிருபிக்காம ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி சமூகத்துல வைத்த விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறேன் தாமே. வேலை எல்லா சூழ்நிலையில இருந்து கர்த்தர் இம்மட்டும் பாதுகாத்து நீ உயர்த்து வருகாம ஸ்தோத்திரம். எல்லார் கண்களையும் நீ தயவு கிடைக்கிற தேவனா இருக்காம ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீ பாதுகாக்கிற தேவனா இருக்கா ஸ்தோத்திரம். முன்ன பின்ன தூதரை வைத்து பாதுகாத்து வருகாம ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகளை உயர்த்து உடைய நாமத்தை மேம்படுத்தும். தாழ்த்தி கிருபைக்குள்ள போடுற இயேசு ரட்சகர் மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். சுருக்கமாய் சாட்சிகளையும் ஜெபங்களையும் சொல்லவும் அதற்காக பிரதர் கியூபர்ட் அவர்கள் இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமையுள்ளதாக. கடந்த நாட்கள் கம்பெனியில் ஆடிட் விஷயங்களில் கர்த்தர் கிருபையாக எல்லா காரியங்களும் கிருபையாக நடத்த கிருபை செய்தார். இன்னும் சில நான் கன்ஃபார்மன்ஸுகள் உண்டு. அது சில நாட்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது முன்பு முடிக்காவிட்டால் ஆடிட் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நடக்காதபடி கர்த்தர் தாமே அதில் ஞானமாய் செய்ய கிருபை செய்யும்படி தாழ்மையிட வேண்டும். ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த கடந்த 8 மாதமாக என்னை கண்மணி போல காத்தாரு.
கடந்த வாரம் முழுவதும் எனக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நான் சுகம் இல்லாமல் இருந்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் வேலை ஒன்றும் செய்ய இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என் வீட்டில் நான் வேலை செய்கிற வீட்டில் என்னாண்டி இப்படி சோர்மையாக இருக்குன்ட்டு என்னை சுகர் பார்த்தாங்க. அப்போ 460 இருந்துச்சு. அப்போ நான் மருந்துக்கு